நமஸ்காரம். இன்னைக்கு நான் அக்கார வடிசல் பண்ண போறேன். இன்னைக்கு கூடாரவல்லி, அதனால அக்கார வடிசல் பண்ண போறேன். 1/2 டம்ளர் பச்சரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் பயத்தம்பருப்பும் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு பால் 1/2 லிட்டர் விட்டு நல்லா குழைய வேக விடணும். அடுப்பு பற்ற விட்டு இந்த அரிசியை ஊற வச்சதை வச்சிருக்கேன். பால் 1/2 லிட்டர்ல 1 டம்ளர் முதல்ல விடுறேன். அடுப்பை சின்னதா வச்சு கலரணும். ஏன்னா அடி பிடிக்காம கலரணும். திக்கு பாத்திரமா வைங்க, அடுப்புல அடி பிடிக்க கூடாது. பால் விடுறேன். பால்லையே வேகணும். அரிசியும் பாலை வச்சு 5 நிமிஷம் ஆறுது. இன்னொரு டம்ளர் பால் அதுல விடுறேன். நல்லா குழைய வேக விடுற வரைக்கும் கலரிண்டே இருக்கணும். அடி பிடிக்க கூடாது. இப்ப அரிசி பால்லயே வெந்தது இல்லையா, நல்லா வெந்துடுத்து. இப்ப அதுல 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு வெல்லம் போடணும். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் வெல்லம் அதுல போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா அது கொதிக்கணும். கொதிச்ச விட்ட பிறகு முந்திரி பருப்பு வறுத்து அதுல போடணும். அது ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா, அடி பிடிக்காம ஒட்டாம இருக்கிறதுக்கோசரம் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்ப வெல்லம் போட்டு நல்லா கிளறி விடணும். வெல்லம் அதுல போடுறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இப்ப கட்டி வெல்லம் வாங்கினீங்கன்னாக்க தண்ணியில போட்டு கரைச்சு இது இல்லாம மண் இல்லாம மெதுவா வடிகட்டி அதுல ஊத்துங்க. முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன். ஏலக்காய் பொடி போடப்போறேன். வறுத்த முந்திரி பருப்பு போடப்போறேன். கலரி விட்டுட்டு அக்கார வடிசல் ரெடி. கலரி விட்டுட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சாமிக்கு ஆண்டாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அக்கார வடிசல் ரெடி ஆயிடுது. இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஆண்டாளுக்கு ரொம்ப நல்லது. அக்கார வடிசல் ரெடி ஆயிடுது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.